அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து விஜயை வந்து ஒரு நடுத்தருவுக்கு இழுத்து விடாமல் விட மாட்டாருங்கிற பிளானில் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் எந்த கட்சிக்கும் உண்மையாக இருந்தது கிடையாது. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸ் மாதிரி, அரசியல் இடைத்தரகர்கள். நீங்கள் இப்படி பண்ணுங்க பாஸ், ஜெயிச்சிடலாம், இப்படி இப்படி இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்க தானே ஒழிய அரசியல்வாதி கிடையாது. அவங்களுக்கு சமூக உணர்வும் இருக்காது, அரசியல் சிந்தனையும் இருக்காது. இவங்கள வச்சு என்ன லாபம் பார்க்கலாம், இவங்கள வச்சு என்ன ஒரு வியாபாரம் தான் அவங்களுக்கு. அரசியலுங்கிறது மக்களுக்கான களம் கிடையாது. ஆதவ அர்ஜுனா போன்றவர் அவர் விடுதலை சிறுத்தையில் இருக்கும்போது தன்னை ஒரு பெரிய அம்பேத்கரிஸ்ட் மாதிரி காண்பிச்சுட்டாரு. இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விஜய், அதாவது விஜயை தொட்டு பாருங்கள், ஸ்டாலின் விஜய் வந்து பாருங்கள், அவங்க டோனே ஒரு அரசியலுக்கான டோன் கிடையாது. அடியாள் டோன், ஒரு லும்பன்ஸுடைய டோன். நேற்று கூட அவர் பேசும்போது தொடர்ந்து அதோட ஸ்பீச்சில் வந்து உதயன் டெபுட்டி சிஎம் எல்லாரையும் வந்து வாங்க, நான் வந்து இதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு துணியில தான் அவருடைய பேச்சு முழுமையாகவுமே இருந்தது இல்லையா? ஆனால் ஒரு பொறுப்பான தலைவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. வந்து பார்க்குறியா, மோதி பார்க்குறியா, நான் ஜென்சி கிட்ஸ்லாம் எங்கள் பக்கம் இருக்காங்க, தூண்டி விடவா, ஸ்டாலின் உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்தவா, இது என்ன பேச்சு? இவங்க எல்லாருமே ஒரு சினிமா பட வில்லன் பாணியான பேச்சு, பஞ்சு டைலாக், தொட்டுப்பார், இந்த டேட்டுக்குள்ளே நீ இருக்க மாட்டே அப்படிங்கிற சினிமா டைலாக்கானதை. இவங்க யாருமே மக்களுக்கான அரசியல் பேசுகிறவங்க கிடையாது. இந்த கட்சியே வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கா இதுகாரம் தமிழ் சமூகம் அடைந்திருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றத்துறையும் பின்னோக்கி இருக்கிற ஒரு தடைக்கல் தான் இந்த கட்சி. இப்போ ஆதவ அர்ஜுனா எனக்கு ரஜினியை பற்றிலாம் பேசுகிறாரு. ரஜினியை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? ரஜினிகாந்தினுடைய அரசியல் வலதுசாரியா, இடதுசாரியா, திராவிடமா, இந்துத்துவமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகிறதா சொன்னார், வந்தேனார் 2017 டிசம்பரில் சொன்னார். ஒரு 1.5-2 வருஷத்தில் அண்ணாத்த ஷூட்டிங்கோடு நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அரசியல் களத்திற்கு வருவதாக வரப்போகிறேன்னு சொன்ன ரஜினிகாந்தே இதுவரையும் 50 ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருப்பார். என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட்டு, அவர் வீட்டு போயஸ் கார்டன் வாசலில் ப்ரெஸ் மீட்டு, தூத்துக்குடியில் ப்ரெஸ் மீட்டு, எங்கே போனாலும் செய்தியாளரை சந்திச்சாருங்க ரஜினிகாந்த். இத்தனைக்கும் ஒவ்வொரு முறை செய்தியாளரை சந்திக்கும் போது விமர்சனமாச்சு, இவர் சினிமா நடிகர், இங்கே பாருங்கள் எதுக்குமே பேச தெரியல. ஒருத்தன் போய் கொள்கை என்னன்னு கேட்டுட்டான், இன்னும் கொள்கைன்னு கேட்குறீங்க, தலை சுற்றி போச்சு அப்படின்னாரு. நீங்கள் பிஜேபி ஆளான்னு கேட்பாங்க, திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூசுகிறாங்க, எனக்கும் பூசுகிறாங்க, 2 பேருமே சிக்க மாட்டோன்னாரு. 7 தமிழர் விடுதலை, யார் 7 தமிழர் அப்படின்னு கேட்டு பிரச்சனையாகி அடுத்த நாள் எனக்கு எந்த தெரியும் 7 தமிழர் தெரியினார். அப்போ தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். சர்ச்சையானாலும் விமர்சனமானாலும் விவாதமானாலும் பரவாயில்லன்னு சந்தித்தார். எந்த ரஜினிகாந்த்? கட்சியே தொடங்காத ரஜினிகாந்த்.